திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்போம். மாரிசாமி வணக்கம். இன்றைய வழக்கு விசாரணையில் என்னென்ன வாதங்கள் இருதரப்பிலும் முன்வைக்கப்பட்டுச்சு, நீதிபதிகள் என்னென்ன கருத்துக்களை தெரிவிச்சாங்கன்ற விவரங்கள்லாம் பதிவு பண்ணலாம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற விவகாரம் தொடர்பாக மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வில் 2 வழக்குகள் விசாரணையில் இருந்து வருகிறது. 2 நீதிமன்ற அறைகளில் ஒன்று இரு நீதிபதிகள் அமர்வு, நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வில் மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணை செய்யப்பட்டு வந்தது. இது 4வது நாள் விசாரணை. இந்த விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளையும் இந்த விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையும் இந்த விசாரணை தொடரும் என்றுதான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது நாளை 5ஆம் நாளாக விசாரணை தொடர இருக்கிறது. இது இரு நீதிபதிகள் அமர்விலான விசாரணை. நாளை அதில் மனுதாரர் தரப்பு வாதமும் அரசு தரப்பு வாதமும் நாளை நடைபெற இருக்கும் என தகவல் தெரிவித்திருக்கிறது. அதுபோக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று, அதாவது மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும், மலை உச்சியில் உள்ள அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய உத்தரவை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராம ரவிக்குமார் என்பவர் தொடர்ந்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி GR சுவாமிநாதன் இன்று மாலை விசாரித்து அதில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள், கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் ஆஜராகினார்கள். மேலும் வீடியோ கான்பரன்சிங்கில் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர், ADGP சட்டம் ஒழுங்கு ஆகியோர் ஆஜராகினார்கள். அந்த வழக்கு விசாரணையானது ஜனவரி 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு விசாரிக்கப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.